ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் 10 பரிகாரங்கள், சக்தி மேத ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கு. அதாவது ஏதோ ஒரு கருத்து வேறுபாட்டினால கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கலாம். அதாவது நேரம் சரியில்லாத காரணத்தினால கூட பிரிஞ்சிருக்கலாங்க. இருந்தாலும் கூட நம்ம சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போலவேங்க லவ் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரிங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவும் பிடிச்சு போயிருக்கு. ஏதோ ஒரு காரணத்தினால தடை வந்து 2 பேரும் பிரிஞ்சு இருப்பாங்க. இருந்தாலும் கூட நம்ம சேர்ந்து மறுபடியும் திருமணம் செஞ்சுக்கணும், நாம் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரிங்க, யாராக இருந்தாலும் இப்போ சொல்ல போகிற இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாங்க நீங்கள் கேட்கக்கூடிய விஷயம், நினைக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நடக்கும். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு 100 கிராம் சர்க்கரை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க. அந்த பாட்டில் நிறைய அந்த சர்க்கரையை கொட்டிடுங்க. ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் யார் வந்து உங்கள் கூட சேரணும், யார் பிரிஞ்சிருக்காங்களோ அவங்க சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பெயரை எழுதுங்க. அது கூடவே உங்களுடைய பெயரையும் சேர்த்து எழுதுங்க. சேர்த்து எழுதிட்டு அதை 4ஆக மடிங்க. அதாவது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு, யாரை வேண்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிர பகவான். அதாவது சர்க்கரை, இனிப்பு, அதே சுக்கிர பகவானுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமான விஷயங்களும் நடக்கும். அதாவது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயமாகட்டும், அது சுமூகமாக போகிறது. நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு எந்த நேரமும் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியவர்னு பார்த்திங்கனாக்கா சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவானை மனசார வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு இந்த பேரை எழுதி அந்த கடைசியை 4ஆக மடிங்க. மடிச்சுட்டு அந்த பாட்டில் சர்க்கரைக்குள்ளே நல்லா புதைச்சி வச்சுடுங்க. அதாவது கடைசி வெளியில் தெரியக்கூடாது. அந்த மாதிரி மூடி நீங்கள் எடுத்து எங்கேயாவது வச்சுடுங்க. அவ்வளோதாங்க. மறுபடியும் நீங்கள் திறந்தெல்லாம் பார்க்க வேணாம். அது அப்படியே இருக்கட்டும். யாரும் உடைச்சிடாத அளவுக்கு, கைப்படாத அளவுக்கு எங்கேயாவது ஓரமாக எடுத்து வச்சுடுங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் தினந்தோறும் 1 நிமிடம் கண்ணை மூடி தியானம் பண்ணிக்கோங்க சுக்கிர பகவானை. பண்ணிவிட்டு எந்த நேரமாக இருந்தாலும் சரிங்க, நாங்கள் 2 பேரும் மறுபடியும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி சுக்கிர பகவான்கிட்ட வேண்டிக்கோங்க. அவ்வளோதோட சரிங்க. கண்டிப்பாங்க இந்த வேண்டுதலை நீங்கள் செய்ய 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 கண்டிப்பாக கூடிய சீக்கிரமாக யார் வரணும்னு நினைக்கிறீங்களோ, யார் கூட வாழணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க உங்களை தேடி வருவாங்க. அற்புதமான இந்த வழிபாடை நீங்கள் செய்ய வேண்டியது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமையில் சுக்கிர உரைன்னு வருவாங்க. அந்த நேரத்தில் தான் நீங்கள் செஞ்சு இதை எடுத்து வைக்கணும். ஒரு எளிமையான வழிபாடு தான், ஆனாலும் கூட பவர்ஃபுல்லான வழிபாடு. இது செஞ்சு தான் பாருங்கள். நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.